பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தர்லினார். ஆமீன். நம்முடைய வாழ்க்கையிலையும் பல சிறையிருப்புகள் இருக்கு. பயம், கலக்கம், தடைகள், வியாதி, கடன் பிரச்சனை, இது மாதிரி பல சிறையிருப்புகளை நம்ம சந்தித்து அதனால சோர்ந்தும் போயிடுறோம். ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே நடக்க மாட்டுது. உபவாசம் பண்ணி பார்க்குறோம், ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல. சிறையிருப்பே மாற மாட்டேங்குது. இன்னும் எவ்வளவு நாள் தான் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறதுன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா? ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்களை கலங்க பண்ணிட்டே இருக்கா? என்ன பண்ணுறதுலே தெரியலன்னு கலங்குறீங்களா? இங்கே யோபு நிந்த, வியாதி, இழப்பு, அவமானம், இந்த மாதிரி பலவிதமான சிறையிருப்பில் இருந்தார். கர்த்தர் அது எல்லாத்தையுமே மாற்றி ரெண்டத்தனையாக அவர் ஆசீர்வதித்தாராம். அதுக்கு என்ன காரணம்னா, அவர் அவ்வளோ பாடுகள் கஷ்டத்தில் இருக்கும்போதே தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தாராம். யார் இந்த சிநேகிதர்கள் அப்படின்னா, யோபுவுக்கு ஆறுதல் சொல்கிறன்ற பேரில் ஆண்டவரையும் துக்கப்படுத்தினாங்க, யோபுவையும் குற்றம் சுமத்தினாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக அவர் ஆண்டவரிடத்துல இவங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது அவருடைய சிறையிருப்பு மாறினது. யோபுவை போல நீங்களும் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அவங்க மீட்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னு ஜெபிங்க. போதை பழக்கத்துக்கெல்லாம் இங்கே அடிமையானவங்க ஏகப்பட்டவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் விடுவிக்கப்படணும்னு ஜெபிங்க. இது மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்காக அவங்களுடைய விடுதலைக்காக ஜெபிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சிறையிருப்பு நிச்சயமாக மாறும். விசுவாசிங்க, விசுவாசத்தோட வார்த்தையை அறிக்கிடுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஆமீன். God bless you.